எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். 5 நிமிஷத்தில் வந்து 3 கண்ட்ரி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி அண்ட் சுவிட்சர்லாந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். இந்த எபிசோடில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலேருந்து, இப்போ சுவிட்சர்லாண்ட்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து அங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பஃபே அது. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பஃபே பார்த்ததில்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. போய் பாருங்கள். இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஒரு சுவிட்சர்லாந்து ரோட் ட்ரிப்பில் இது ஒரு அம்சமான ஒரு பகுதியாக இருக்கும். ஃபெர்னாண்டோன்னு ஒரு கேரக்டரை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. தங்கமான மனுஷன், இலங்கையிலேருந்து வந்தவர், நம்மளுக்கு ரொம்ப தோஸ்தாயிட்டார். அவர் எப்படின்னா ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. இந்த எபிசோடில் சுவிட்சர்லாந்து பற்றி, வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அது நீங்கள் ஃபுல்லாக இந்த எபிசோட் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சரியா? போய் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, அந்த நோட்டிஃபிகேஷன் அடிக்கலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் போடுங்க. இந்த சீன் போடு, இது ஸ்கிரீன் போட்டு நீங்க 2 பேரும் ஏன் இங்க இருக்கீங்க? ஜோக்கா ஜோக்கா சிரிக்கிறாளா? இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? என்னாச்சுமா? வாட் ஹேப்பன் பாப்பு? வாட் ஹேப்பன் பட்டு? நல்ல புள்ள மேடம் தான் சாப்பிடுவாங்க. வாவ், பாரு இவரு தாங்க முடியலடா. எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர், தேங்க்யூ. எங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு நாளே மறக்க முடியல உங்களை பார்த்து. தேங்க்ஸ் டு நம்ம நண்பர் ஃபெர்னாண்டோ. அவர் வந்து கலக்கி எடுக்கிறார். அவர் ஏரியாவே நல்ல குவாய்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து இது வந்து அப்பப்போ ட்ராவல் மட்டும் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க லோக்கலில் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டுருக்காரு. தரம் நல்லா ஜாலியாக பின்னாடி வந்துட்டான். வா, என்ன ஜாலியாக இருக்குது தெரியுமா? வண்டி ஓட்டிகிட்டே இருக்கு. ஓடும்போது நான் வீடியோ எடுக்குது இல்லை, எல்லா உருப்படியும் எல்லாரும் உட்காந்துருக்கு. கடைசியில் ஒரு உருப்படி உட்காந்துருக்கு. அவனுக்கு ஜாலியாக இருக்கும். அவனுக்கு வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், தனியாக இருக்குது. ஏடா ஜாலியாக இருக்கடா, இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. என்ஜாய் பண்ணுறான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போகிறது வந்து இங்கேருந்து பேசல் போகிறோமா? பேசல் போயிட்டு 3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரான்ஸ்குள்ளே போய் தொட்டுட்டு ஃப்ரான்ஸை அப்படியே வந்து ஜெர்மனியை தொட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி வரோம். வந்துட்டு இங்கே லோக்கலாகவும் பார்க்குறோம். இன்டர்லாக்கன் போகிறோம். அந்த இது போல இல்லை, சாக்லேட் ஃபேக்ட்ரி போல கேன்சல், சாக்லேட் ஃபேக்ட்ரி கேன்சல். அப்புறம் அப்படியே வந்து செட்டில் ஆக போகிறோம். இதுதான் எங்களுடைய இன்னைக்கு ட்ரிப்பு. ஹாய் கைரா, சே ஹலோ. ஹலோ ஹலோ. பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் டீனா டாய்ச்லாண்ட், எஃப்னா ஃப்ரான்ஸ், பேசல் 3 பாருங்க. ஒரு சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. ஸ்டார் இப்போ 26 ஆயிட்டு இங்கிலாந்து பிரிஞ்சது. ஓ ஓகே ஓகே. ஒவ்வொரு ஸ்டாரும் அந்த யூரோப்பியன் யூனியனோட கண்ட்ரிஸ். ஓ, இது வந்து பெல்ஜியம். ஓகே, இது பிரான்ஸ். சுவிட்சர்லாந்து ஒன்று வெக்கேஷன் முடிச்சிட்டு போறாங்க. இது 26 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு சுவிட்சர்லாந்து. ஓகே. அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு எழுத்துக்கள் லுசன், எல்யூ. ஓகே, நம்ம ஊர் மாதிரி அப்படி. ஆமா, இப்போ இது வந்து எஸ்ஜியா எஸ்ஓ சோலத்தூன்ங்கற இடம். ஓ, சோலத்தூன். இந்த 26 கந்தோன்ல இது ஒரு கந்தோன் டிஸ்ட்ரிக்ட். ஓ, ஓகே. நிர்வாகத்துக்காக ஒரு கந்தோனை 2ஆ பிரிச்சிருக்காங்க. அப்ப 3 கந்தோன் 6 கந்தோனா இங்க பிரியுது. பாசல் வந்து பாசல் லேண்ட், பாசல் ஸ்டாண்ட். ஓகே. 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதான் பிஎல். பாசல் லேண்ட். ஓகே. ஒரே கந்தோனை 2ஆ பிரிச்சிருக்காங்க. 2ஆ பிரிச்சா நிர்வாகத்துக்காக. பெரிய கந்தோன் அப்புறம் 2ஆ பிரிச்சா கொஞ்சம் ஓகே, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியா இருக்கும். ஓகே.
தஞ்சாவூர் ரெண்டா பிரிக்கிற மாதிரி. குசும்ப பத்தியாடா ரொம்ப ரொம்ப குசும்பு. ஜெர்மன் ரைட்டுக்கு போனா பிரான்ஸ். நம்ம போக வேண்டிய இடம் ரைட்ல. ஓகே ஓகே. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு தான் போகிறோம். பிரான்ஸுக்கு போகிறேன். 2.7 கிலோமீட்டர்ல நம்ம பிரிகிறோம். ஓகே ஓகே. யூரோப்பா பார்க். உங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னது சரியா? இது இந்த கார்னிவல் மாதிரி. ஓகே ஓகே. நிறைய விளையாட்டுகள். ஓகே ஓகே. 16 நாடுகள் சேர்ந்து அதை உருவாக்கியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு நாட்டோட என்னென்ன பெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் அங்க இருக்கும். யூரோப்பா பார்க்லயே. அது பேசில்ல இருக்கு. ஒரு ஆளுக்கு. பேசில்ல இருக்காது. இல்ல ஜெர்மன். 80 கிலோமீட்டர். ஓகே ஓகே. பாசிக்குள்ளார வரும்போது நல்ல மழை பெய்யுது. எனிவே நாங்க உள்ளார தான் உட்காந்து சாப்பிட போறோம். ஸோ பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிரான்ஸ்ல என்டர் பண்ணிடுவோம். ஓகே. ஜெர்மன் சுவிஸுக்கும் பிரான்ஸுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். வீடு ரோடு எல்லாமே டிஃபரெண்ட் இருக்கும். ஆமா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே டிஃபர் ஆகுதுல்ல. ஆமா, இது வரைக்கும் இன்னும் நம்ம சுவிஸ்ல தான் இருக்கோம்ல. இன்னும் சுவிட்சர்லாண்டில் ஒரு பாயிண்டர் என்ன சொன்னார்னா, பெர்னாண்டோ இன்னைக்கு காலைல பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, எங்கெங்க ட்ராம் விட்டுருக்காங்களோ அந்த சிட்டி நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. எங்கே ட்ராம் இல்லையோ அங்கே நல்லா இருக்குமா. ஸோ அது வந்து நல்ல பாயிண்டர். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த சிட்டி வந்து ட்ராம் ஓடுது நல்லா, உங்களுக்கு ட்ராம் லைன்லாம் தெரியுது பாருங்க. ஸோ நிச்சயமாக இந்த சிட்டி உள்ளார பார்க்கறதுக்கு அழகாக இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பேசல் ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? பெர்னு, ஜூரிக்கு. இது எல்லாத்துக்கும் 3லேயே ட்ராம் இருக்குது. லூசனில் வந்து முன்னாடி ட்ராம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டாங்களா. ஏன்னா வந்து இந்த மாதிரி அழகாக கெடுத்துருதுன்னு. அதனால லூசன் வந்து சிட்டி அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு. தட் அப்ளைஸ் டு இன்டர்லேக்கன் சொல்ல. இன்டர்லேக்கன் அப்படி தானே. இன்டர்லாக்குன்னு சொல்லுவாங்க. இன்டர்லேக்கன் பிரான்ஸ்குள்ளார வந்துட்டோம். போ சூப்பர். அப்படியே பில்டிங்லேருந்து எல்லாம் மாறுது பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே பிரான்ஸ்ல இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் வருவாங்க போலுக்கு. நிறைய இந்த மாதிரி கடைகள் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க இப்ப சாப்பிட போறது 1490 தான் பிரைஸ். நீங்க நிச்சயமா இங்க இது மாதிரி எங்கேயுமே வாங்க மாட்டீங்க. பெர்னாண்டோ அங்க அழைச்சிட்டு போனாரு மாதவனை. இப்போ எங்களையும் அங்கேயே அழைச்சிட்டு போறாரு. ஸோ மாதவன், நீங்களும் பார்த்துக்கோங்க. நீங்க சாப்பிட்ட இடத்துல நாங்களும் போய் சாப்பிட போறோம். நாங்க ஒரு 5 பேர் சாப்பிடுவோம். அந்த ஹோட்டல்ல மூடுற அளவுக்கு சாப்பிட போறோம். 2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்குன்னே ஒருத்தன் கிளம்பி வந்துட்டு இருக்கான் பின்னாடி. வயிறு ஓகேடா, பசிக்குதாடா? இன்னைக்கு வந்து சூப்பரான ட்ரிப்பு. நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள். சூப்பராக பேசிகிட்டே வந்தார். ஜாலியாக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். இன்னும் வந்து என்ஜாய்மெண்ட் போயிட்டே இருக்கு. சூப்பராக இருக்குது. எங்களே அவருக்கு வ்ளாக் பண்ணுறாரு. இது வரைக்கும் எங்களை வீடியோ எடுத்தவர் முதல் ஆள் பார்க்குறோம். ஒரு மெமரிஸ்க்காக. ஆமாம், ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் நம்ம பண்ண நிறைய விஷயங்கள். ஒரு இடத்துக்கு ஃப்ரான்ஸ் பார்டரில் இருக்குது. ஒர்க் 68. சூப்பர். இங்கே தான் நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு. அப்படியே வாசமே அப்படியே சைனீஸ் வாசம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ண போறோம். இது என்ன சூப்பா? சைனீஸ் சூப். சூப்பர். இதுல இருந்து ஸ்டார்டிங். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ். இதுல வந்து எல்லாமே இருக்கு. ப்ரான். இது நாம ஒரு டிஷ் எடுத்து தேவையானதை எடுத்துட்டு செஞ்சு கொடுப்பாரா? ஓகே. ஓகே ஓகே. இது பாருங்க, இதெல்லாம் இருக்கு. மோமோஸ். சூப்பர். ரைஸும் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. ஃபிஷ். இது வந்து மலேசியா. இட்டாலியன் அது. பீட்சா. இங்கே பாரு, ஸ்னெயில் இருக்கு. கரண். ஜாப்பனீஸ். ஓ நைஸ். அப்பா. சலாட்.
அடாடாடாடா, இது எப்படி சாப்பிட்றது இவ்வளோ? நீங்க டேஸ்ட் எடுங்க. ஆ பனவாடை. சூப்பர். இது என்னது? இது டிஃப்ரெண்ட். சலாட் ஸ்விஸ் ஸ்டைல் பாயில் பண்ணி. சூப்பர். இவ்வளவும் 1490. 14.99. நீங்க முடிஞ்ச அளவுக்கு 2 o'clock வரும்போது டைம். ஓ சூப்பர். ஓகே. இத்தனோண்டு இருந்துட்டு எவ்வளோ எடுத்துருக்கோம்? It's just my starters. ஸ்டார்டர்ஸ் மட்டுமா? I've gotten like one of everything. ஓகே சூப்பர். என்ஜாய். ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு போய் சாப்பிட்றதுக்காக வந்து அவரோட ஃபேவரட் எடுத்துட்டுருக்காரு. ஃபிஷ் எடுத்துட்டாரு. இது நண்டு. இதோ பாரு அல்ல கையே. இதெல்லாம் பாயில் பண்ணுவாங்களா இல்லை இது ஃப்ரை பண்ணுவாங்க, அதையும் எடுக்கலாம். சரி. என்ன வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும்னு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர். நைஸ். சூப்பர். இதில் வந்து நம்பர் இருக்கு. என்னென்ன தேவைன்னு நம்பரை சொன்னால் அவங்க போட்டுருவாங்க. ஓ சூப்பர். சோயா, கறி. சூப்பர். இப்போ இதில் இவர் பாயில் பண்ண அவிக்கிறாரு. ஆ அவிச்சிட்டு வடிகட்டிட்டு அதில் சில்லி பேஸ்ட் போட்டு ஒட்டாது ஒட்டா அதில் பண்ணி வந்துடுவாங்க. நம்ம கொண்டுலாம் வீட்டில் வந்து தூள் கொண்டு கொடுத்தாலும் அவங்க சீக்கிரம் தூள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. சில்லி பேஸ்ட். ஓகே ஓகே. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அதை பார்த்தாலே தெரியும். बहुत अच्छा है. हाँ एकदम बढ़िया है. हम मद्रास से चेन्नई. आप किधर से हो? रजनीकांत. हाँ समझते हो आप? सही हुकुम टाइगर का हुकुम. है. और रजनीकांत. हाँ चिरंजीवी. हाँ नागार्जुन. वाह आपको सब कुछ पता है. सही. हाँ सही. आप किधर के हो? धर्मशाला. தண்ணி தண்ணி வடிகட்டிட்டு இப்போ இவர் கறி கேட்டிருக்காரு. கறி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அங்கே நம்பர் சொல்லணும். 1 2 3 4. சில்லி பேஸ்ட். சில்லியா? அங்கே பாரு 1 2 3 சோயா சாஸு, கறி, சாய் என்ன மாதிரி. சில்லி சில்லி கறி சில்லி மிக்ஸ். நீ ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இன்னும் சாப்பிடுறதுக்கு இப்போதான் மெதுவாக எடுத்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்கள் வருவீங்கன்ட்டு. பாம்பு அதான் சொல்கிறேன்னா என்னன்னெலாம் தெரியாது எனக்கு. எதுனாலும் சிக்கன். சிக்கன் அதையும் ஒன்று இருக்கிறியா இல்லையா? ஆமாம். பசி ரொம்ப இருக்கு போல இருக்கு. இல்லை இது வந்து ஸ்டார்டர்ஸ். ஓ ஒன்லி ஸ்டார்டரா? இந்த பயலோ ஏற்கனவே இந்த பயம் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டான். இவரும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டான். இதில் ஒரு இந்த கறி டேஸ்ட் வந்து பாருங்க. சூப்பர். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்கு. நீனே டேஸ்ட் பண்ணு. ரொம்ப அருமையாக இருக்கு. அருமை. எப்படிங்க இருக்குங்க ப்ரானுங்க? ஃபுல் ப்ரான் அடிக்கிறா. ஆக்டோபஸ் வேறு அடிக்கிறா. எப்படி இருந்தது? It was alright. I prefer squid. Squid, yeah, squid is nice. கோழி கொஞ்சம் எடுத்து எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி கோழி குழம்பு வச்சு கொடுப்பாங்களான்னு கேட்போம். இதெல்லாம் ஓவர் நக்கலு. போதுமா? கொஞ்சம் வெஜிடபிள் அதோட கலக்கணுமா? இது பார்த்தீங்கன்னா இது கருப்பாக மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 8 ஆப்ஷன் இருக்குது. 8ல் வந்து நான்
நானும் தாய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கறி நல்லா இருந்தது அவர் பண்ணது. ஆப்ஷன் வந்து கறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது க்ரில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ பெரிய கறி எல்லாமே க்ரில்லுக்கு, சின்ன கறி இப்போ சிக்கன் நிக்கல்லாம் எடுத்தீங்க இல்லைன்னா வந்து நம்ம சீ ஃபுட்லாம் எடுத்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுத்துருந்தா குழம்பு பூட்டி குழம்பு வேணா கறினா கறி பண்ணலாம், இல்லைன்னா காய்கறி மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அவரே சூடாக சமைச்சு கொடுக்குறாரு. அப்புறமா அதை சாப்பிடுவோம். மட்டி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறது? இது என்ன மசில்ஸா? மசில் சூப்பர். சிக்கன் அப்படியே சாப்பிட்லாம், இப்படியே சாப்பிட்லாம். மட்டன் கிரில்லில் சாப்பிட்றாங்க. தேங்க்யூ. காட்டு. அடுத்ததாக ரெனி எடுத்துகிட்டு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரைட் ரைஸு, மேலே கொஞ்சம் மீட்டு. இதனால சாப்பிட முடியல. இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம பாட்டுக்கு ரைஸ்க்கு போயிடலாம். வாழ்நாச்சலம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன் பழப்பு பார்க்காது. நம்ம ரைஸ் எப்படி தப்பே போகாது இல்லை? அது எந்த ஊரில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ரைஸ் தெரிக்க. என்னப்பா எடுக்கிறீங்க? நாங்கள் வந்து சாப்பிட்ட மீட் வந்து 2 பேரும் மீட்டை ரொம்ப அவசரமாக எடுத்துட்டோம். ஆனால் மீட்டு 2மே நல்லா இல்லை. அதனால நாங்கள் என்னென்னா தெரிஞ்ச விஷயத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போதும் வெறும் மீன் மட்டும் எடுத்தோம். சீ ஃபுட்டு எல்லாம் ஃபுல் தண்ணியில் ஊற்றி வச்சுட்டாரு. அது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் மாதிரி இருக்குது. முன்னாடி கொஞ்சம் நேரம் இங்கே ஷூட் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அவர் ஃபைனலாக அங்கே பண்ணுறாரு. ஸோ வெயிட்டிங்கே இல்லை, ஏன்னா அங்கே ஒன்று பண்ணும்போது இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ பேனல்லாம் 2 பண்ணிடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா க்யூ வந்து கம்மியாகவே இருக்குது. தண்ணி சூடாக ஊற்றி வந்து இங்கே பண்ணிடுறாங்க. ஆமாம், அது வெந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ. கடலில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்காது. கடலில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே இதில் பேக் பண்ணி இப்போ சாப்பிட போகும். என்ஜாய் பண்ணுவோம். அருமை. மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ வந்து ஜெர்மனியை நோக்கி போயிட்டு இருக்கோம். தலைவர் பாடின மாதிரி காலை ஜப்பானின் காஃபி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதில் சுவிட்சர்லாண்டில், லஞ்ச் வந்து ஃப்ரான்ஸில், டின்னர் வந்து ஜெர்மனியில் பண்ணல. அதனால் திருப்பி அங்கே போகிறோம். வேறு வந்தாச்சு. ஒரு மாதவன் காட்டியிருப்பாரு ட்ரையாங்கிள். இதுதான் அந்த 3க்கு உரிய ஒரு சென்டர். ஓ சூப்பர். இதில் பாருங்க 4 ஃபிளாகும் இதில் பார்க்கணும். This is the triangle Switzerland, which connects France, Switzerland. Germany, Swiss, Germany, France, European Union. ஓகே. டிபார்ட்மெண்ட். சூப்பர். மூணு கண்ட்ரிக்கு நடுவில் வெயிட் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து நாங்க நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு சாதனை, ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி வந்து ஒரே டைம்ல 3 கண்ட்ரிக்கு நடுவில் நின்றுட்டு 3 கண்ட்ரிலயும் நாங்க கால் பதிச்சுட்டு, ஒரு கண்ட்ரியில சாப்பிட்டு, இன்னொரு கண்ட்ரியில டின்னர் சாப்பிட்டு, ஒரு கண்ட்ரியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கலக்குறோம். இப்போ நம்ம போறது வந்து ஒரு 3 எக்ஸிட் இருக்கு. 3 எக்ஸிட்ல இருந்து 3 கண்ட்ரில இருந்து என்ட்ரிஸ் வருது. அந்த என்ட்ரிஸை காமிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஃபிளாக் உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ். ஸோ இந்த இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுப்பினா யாருக்கும் கிடைக்காது. லக்கிலி இந்த மாதிரி பார்த்து வர்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வர காருங்கள்லாம் இங்கேருந்து வருது. அதுவும் தர நிற்கிறான் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து சுவிட்சர்லாந்து போகிற வண்டிங்க. இதுவே அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அங்கே வந்து ஜெசிகா நிற்கிற இடம் வந்து ஜெர்மனிக்குள்ளார போகுது. ஸோ 3 ஏரியாவும் ஒன்றா இருக்க ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிளை தான் இங்கே பார்த்தோம். இது எங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பர், தேங்க்யூ.